உங்களுடைய உயர்ந்தபட்ச ஜொலிப்பு திறனை வெளிப்படுத்த முடியும். எப்படின்னா, உங்களுடைய மனதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறது மூலமா, உங்களுடைய மனதை ஜொலிக்க வைப்பதன் மூலமா, இதுதான் ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட். இந்த சேனல்ல நாம உடலையும் மனதையும் இணைக்கிற குரூப்பான மூளை பற்றிய தகவல்கள் நிறைய பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்ததான் ஹார்மோன்கள் பற்றிய தகவல்களை பார்த்திருக்கோம். ஹாப்பி ஹார்மோன், டோபமைன் பத்தி பார்த்திருக்கோம், செரட்டோனின் பத்தி பார்த்திருக்கோம், ஆக்சிடோசின் பத்தி பார்த்திருக்கோம். இப்போ என்டார்பின் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம்னு இருக்கோம். இது உங்களுடைய வலி நிவாரணியா செயல்படுது. உடல்ல உள்ளுக்குள்ளேயே நமக்கு வலிக்கான மருந்து இருக்கு. ஒரு பேராசிட்டமால், டோலோன்னு சொல்லிட்டு கடையில வாங்கி போடுற மாதிரி நம்மளோட உடல் வலியை நிவர்த்தி செய்யற ஹார்மோன் இது. எப்படி நிவர்த்தி செய்யணும் இந்த ஹார்மோன், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. என்டார்பின் உங்களுடைய உடம்புல இயற்கையான வலி நிவாரணம். இது வலி இல்லாமல் வாழ நம்ம உடம்புக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னா, என்டார்பின்னா முதல்ல என்ன? என்டார்பின் எண்டோஜீனியஸ் அண்ட் பிளஸ் மார்பின். மார்பின்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. நிறைய அது ஒரு போதை மருந்து அந்த மாதிரியான விஷயங்களை, மார்பின் ட்ரக் அந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியுது. மார்பின்னா வலியை போக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு, அந்த கெமிக்கல். ஸோ அது நம்ம உடலுக்குள்ளேயும் சிறிதன அளவு இருக்கு. அதை இயற்கையாவே நம்மளால என்ன சொல்றது, சுரக்க வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சுரக்கும் போது அது இயற்கையான வலி நிவாரணையா செயல்படுது. ஸோ சுரக்கும் இடம் எங்கெங்கெல்லாம் அப்படின்னும் போது மூளை மற்றும் நரம்பு மண்டலங்கள்லாம் குறிப்பிட்ட இடத்துல சுரக்குது. அதனுடைய பயன் என்னன்னா, வலி, மன உளைச்சலை குறைக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதனுடைய பயன்களா இருக்கு. இயற்கையான பெயின் கில்லர் மற்றும் மற்றும் மூட் பூஸ்டர். ஒரு கவலையில இருந்து, ஒரு சோர்வுல இருந்து நம்மள ஒரு ஆக்டிவா கொண்டு வரும். இதுக்கு என்னெல்லாம் பண்ணா இந்த நிலையை கொண்டு வர முடியும்? நம்ம உடல்ல என்டார்பினை, இந்த வலி நிவாரணையை சுரக்க வைக்க முடியும் அப்படின்னா, நல்ல ஆழமான ஒரு ஹை இன்டென்சிட்டியோட உடற்பயிற்சி செய்யணும். சும்மா கை காலை அசைக்கிறது அந்த மாதிரி இல்லாம, ஒரு கடினமான ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு ஜிம்முக்கு போறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆழமான உடல் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது இந்த என்டார்பின் சுரக்குது. அடுத்ததா மனசை விட்டு சிரிக்கும் பொழுது, ஒரு கள்ளங்கபடம் இல்லாம ஒரு என்ஜாய் பண்ணி சிரிக்கும் பொழுது, நல்ல அது என்ன மாதிரியான சூழ்நிலையா ஒன்றாலும், பழைய ஞாபகங்களை நினைச்சு சிரிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட நம்ம பேசும்போது சிரிக்கிறதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சினிமா, காமெடி மூவிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, இல்லை நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம பேசும்போது நல்லா சிரிச்சு சந்தோஷமா பேசும்போது, ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில எல்லாம் இந்த என்டார்பின் சுரக்குது. மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது, மற்றவங்களுக்கு உதவும் போது, மற்றவங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுத்து அவங்க மனசுல ஒரு ஹாப்பினஸ் உருவாகும் போது, நாம அதை ஒரு ஷேர் பண்ணும்போது, அதை பார்க்கும்போது, அந்த ஆச்சரியமான ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது இந்த என்டார்பின் சுரக்குது. அடுத்ததா மியூசிக், நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த மியூசிக்கோட இணைந்து அப்படியே ஜெல்லாகி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அந்த சின்ன சின்ன ஒரு மைன்யூட்டான ஒரு இசை கூட உடல்ல ஒரு நல்ல ஒரு அசைவுகளை, ஒரு ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தும். ஸோ நம்ம உணர்வுகளை முழுசா ஆக்கிரமிச்சு அதுல இசையோட ஊர்ந்து கேட்கும் பொழுது, பிடிச்ச சாங்கு கேட்கும்போது, அப்படி கேட்கும்போது என்டார்பின் சுரக்கும். அடுத்தது மழையில, இப்ப சம்மர்லலாம் நிறைய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்க. ஸோ அந்த மாதிரி மழையில நடக்கிறது, திடீர்னு ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் மைண்ட்ல ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு, அதை சந்தோஷமா இருக்கும்போது, ஒரு நல்ல ஒரு டூர் போகும்போது, ஒரு நல்ல மலை சிகரங்கள்ல, முகடுகள்ல ஒரு ஹாப்பியா ஒரு மனசை விட்டு அப்படியே ஒரு கவலைகள்லாம் மறந்து, தன்னை மறந்து ரசிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி நேரத்துல என்டார்பின் சுரக்குது. பழைய ஞாபகங்களை, நம்ம ஆட்டோகிராஃப்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு வருமே, ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சின்ன பழைய ஞாபகங்கள், நாம இது வரைக்கும் வாழ்நாள்ல சின்ன குழந்தையில இருந்து நாம அடைஞ்ச சந்தோஷங்களை நினைச்சு குறிச்சு போகிறது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது என்டார்பின் சுரப்பை தூண்டுகிறது. ஸோ இப்ப இன்னொரு பாரதியார் கவிதை கூட ஒண்ணு இருக்கு. லவ் ஃபீல்ட்ல மண்ணில், ஒரு நல்ல கவிதை அது. மங்கையர்தன் கண் பார்வை பட்டுவிட்டால் மண்ணில் மாந்தருக்கு மாமலையும் கடுகளவாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச காதலி, அவங்க ஒரு பார்வை பட்டுட்டா அவருக்கு எவ்வளவு பெரிய மாமலையும் கடுகளவாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாமலையை தூக்குறதுக்கு கூட அவருக்கு வழி இல்லாம தூக்குவாரு அப்படின்றது தான் அதுல அந்த கவிதையில அர்த்தம். ஸோ ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்டார்பின் எங்கெங்கெல்லாம் சுரக்கும், எப்படி இப்படிலாம் அந்த வலியை போக்குது அப்படின்றது இட்ஸ் நாட் ஓன்லி லவ் சப்ஜெக்ட். ஹை இன்டென்சிட்டியில எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது, மனசை விட்டு சிரிக்கும் பொழுது, பிடிச்சமான இசையை கேட்கும் பொழுது, இன்னும் இன்னும் இருக்கு பாருங்க. ஸோ
நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ரிலாக்ஸா ஒரு 30 நிமிஷம் வந்து ஒரு பிரிஸ்க் வாக்கு நடக்கும்பொழுது, குழந்தையோட நல்லா சிரிச்சு பேசி பழகும்பொழுது, உங்களுக்கு பிடிச்ச இசையில அப்படியே லயித்து கேட்கும்போது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு என்டார்பின் சுரக்கும். உங்களுக்கான உடல் வலிய போக்கும். ஸோ என்டார்பின் உங்களுடைய உடம்புக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. வலி குறைப்பு, மனசோர்வு நீக்கம், தூக்கம் நல்லா வரும். டிபெண்டன்சி இல்லாத சந்தோஷம். என்டார்பின் வந்து நம்ம உடற்பயிற்சியோ, மியூசிக்லாம் கேட்கும்போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசினா தான் நமக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. இல்லன்னா உயிரே போயிடுற மாரி இருக்கு. அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாம, அ டிபெண்டன்ட் இல்லாம கூட நம்மளால என்டார்பின் வந்து சுரக்க வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ இயற்கையான ஹை ஃபீலிங் எமோஷன்ஸ். நம்ம வந்து ஒரு நல்ல ஃபீல் குடுக்கணுன்றதுக்காக எத்தன 1000, லட்சம்லாம் போயிட்டு செலவு பண்ணி ஒரு பிடிச்சமான இடத்துக்கு போறது, பிடிச்சமான கண்ட்ரிக்கு டூர் போறது, அ புடிச்ச விஷயத்த செய்யறதுக்காக எவ்வளவோ வாழ்க்கையில வந்து பணத்த இழக்குறாங்க, நிம்மதிய இழக்குறாங்க, எவ்வளோ நெறைய இழக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் இல்லாம இந்த மாதிரியான வழிகள்லாம் வந்து உங்களால ஒரு நல்ல ஃபீலிங்க உங்க உடலுக்குள்ள தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பயிற்சிகள்லாம் வந்து நீங்க பண்ணும்போதுன்றது தான் இதுல விஷயம். ஸோ மிட் லைஃப் மிராக்கல் என்டார்பின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னா, மூளை சோர்வு குறைவு, உற்சாகம் அதிகரிப்பு, ஹார்மோனல் பேலன்ஸ் ஆகுது, ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ ஆகுது. அதாவது என்ன சொல்றது, முதுமை தன்மை வந்து ரொம்ப சீக்கிரமா முதுமை அடைஞ்சிடாம ஸ்லோவா வந்து இளமையை கொஞ்சம் தக்க வைக்குது அப்படின்றதுலாம் தான் வந்து எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, உணர்ச்சிகளை வந்து நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. ஏன்னா யோசித்து பாருங்களேன், ஒரு கம்ஃபர்டபுளா உடம்புக்குள்ள இல்லைன்னா அட்ரினலின், கார்டிசோல்னு சொல்லிட்டு பேட் ஹார்மோன்லாம் ஹை பிட்ச்ல இருக்கும்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை வரும் இல்லைங்களா? ஸோ எமோஷனலா ஸ்டெபிலிட்டியா உங்களுக்கு வச்சுக்கும். அண்ட் என்டார்பின் அதிகரிக்க 3 பெட்டரான வழி என்ன அப்படின்னா, நீங்க உடனே பாரதியார் கவிதை சொன்ன உடனே மண்ணில் மங்கையர்தன் கண் பட்டுவிட்டால் மண்ணில் மைந்திருக்கு மாமலையும் கடுகளவும் அந்த மாதிரிலாம் யோசிக்காம ஒரு 30 நிமிஷம் குழந்தைங்களோட பிரிஸ்கா வாக் பண்ணலாம். குழந்தைங்களோட சிரிச்சு பேசலாம். நல்ல மியூசிக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக் கேட்கலாம். காமெடி ஏதாவது பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா வந்து நிறைய நல்ல நல்ல மூவிஸ்லாம் வருதா சொல்றாங்க. அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கலாம். என்டார்பின் உணர்ச்சி மற்றும் அறிவியல். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, உடற்பயிற்சினா ஜஸ்ட் சாதாரண நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி சாதாரணமா இல்லாம ஒரு வேர்வை சொட்டுற அளவுக்கு உடற்பயிற்சி செய்யும் பொழுது தான் அது வந்து என்டார்பின் வந்து சுரக்கும்ன்ற மாரி சொல்றாங்க. ஒரு சண்டை படம்னா நம்ம இந்த கேம்லேருந்து பயங்கரமா அப்படியே அடிக்ட் ஆகுறாங்க. அந்த மாரி இல்லாம, ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு, ஒரு படம் ஃபுல்லா வந்து ஒரு மாரி போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து ஹீரோ வந்து அப்படியே பிரிஸ்கா ஏஞ்சி வந்து ஒரு எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு அத வெற்றி காணுவாரு, சாதிப்பாரு. அந்த மாரியான சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு எஸ், எஸ், எஸ்ன்னு அப்படின்னு தோணும்ல. தோனிலாம் சிக்ஸ் அடிச்சாருன்னா, ஸோ அது மாரியான சூழ்நிலையில வந்து என்டார்பின் சுரக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ மூளையோடைய இந்த என்டார்பின் வேதிப்பொருள் வந்து உங்களுக்கு உங்க உடம்புக்குள்ளே இருக்கு அப்படின்றது தான் விஷயம். ஸோ 20 மினிட்ஸ் டெய்லி நல்லா பிரிஸ்கா வாக் பண்ணணும், பாட்டு கேட்கணும். ஏதாவது நல்ல ஒரு 2 ஜோக்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஏன்னா ஜோக்ஸ் கேட்கறதுன்றது வந்து சிரிக்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்கு. ரசிக்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்கு. அத நீங்களே வந்து அந்த ஜோன்க்குள்ள போகலாம். அந்த சந்தோஷமான மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். அதனால நாமளும் சந்தோஷம் அடைவோம். ஸோ அந்த மாரி ஒரு கிரியேட்டிவா ஜோக்ஸ் எழுதலாம். ஸோ உங்களுடைய உடம்ப கேளுங்க. எந்த நேரத்துல அதுக்கு என்ன தேவைப்படுது? எத நோக்கி அது டிராவல் ஆகுது? அதுல வந்து மனம் போன போக்குல கால் போகாம, அதுல மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு எதனா இருக்கா? நம்மளால சந்தோஷப்பட முடியுமா? அத வந்து நீங்க உங்க மனசுகிட்ட கேட்டு, உடம்ப கேட்டு, அதன்படி உங்களுக்கு என்ன பிடிச்சதோ ஏன்னா மார்னிங்ல இந்த ஒரு நல்லா உச்சி வெயில்ல எழுஞ்சு நல்லா பிரிஸ்கா எக்ஸர்சைஸ் பண்ண சொல்லி இது பண்ணா உடம்பு இரிட்டேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்தந்த ஜோனுக்குள்ள அந்தந்த இப்ப ஒரு ஈவினிங் ஒரு 4:00, 6:00, 7:00 அந்த மாதிரி போது ஒவ்வொருத்தருக்கு மியூசிக் கேட்க தோணும். இல்ல மார்னிங்ல வந்து ஒரு மெயினா இந்த மந்திரம், பாராயணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து காலை நேரத்துல வந்து ஒரு ஸ்மூத்தான மியூசிக் ஒரு அந்த மாதிரி கேட்கணும்னு தோணும். ஸோ யாருக்கு எது எந்த நேரத்துல என்ன பிடிச்சிருக்குன்றது அந்த உடம்பு கேட்கும்போது அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ உங்களுடைய மூளை, மனசு, உங்களுக்குள்ள இருக்கிற உற்சாகம், இதனால உங்களுக்கு கிடைக்கிற தகுதி, இதெல்லாமே வந்து ஃப்ரீயா நமக்கே கடவுள் குடுத்த பரிசு. ஸோ இதெல்லாம் தான் உங்க மருந்து. ஏன்னா, இந்த மூளைய, மனச, உங்க உற்சாகம் எந்த லெவல்ல இருக்கணும், உங்க தகுதி என்னவா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஆக்டிவேஷன் பட்டன்ஸ் வந்து உங்களுக்குள்ள தான் இருக்கு. ஸோ இத நீங்க சரியா பயன்படுத்தும்போது உங்க லைஃப்ல மேக்ஸிமம் ஷைன் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட்ட தான் நம்ம ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரியான உங்களுக்கு உபயோகமான தகவல்கள நாங்க சேகரிச்சு வழங்குவோம். நன்றி.